ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசம், பருப்பு ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி, இதெல்லாம் பருப்பு கடைஞ்சி, அப்புறமேட்டு புளி. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜாரில் பூண்டு, ஜீரகம், மிளகு இந்த 3 மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்மக்கிட்ட அந்த அம்மிக்கல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் ரசத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மிக்ஸி வந்ததுனால நம்ம மிக்ஸியை யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ தென் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தக்காளியும் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதே நம்ம தக்காளி ரசம் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணி ஒரு சின்னதாக புளி, கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு புளி ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வெறும் புளி ரசம் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி புளி மட்டும் கரைச்சி வச்சு ரசம் செய்யலாம். சேம் இதே ப்ராசஸ்லேயே செய்யலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு தக்காளியும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தக்காளி அரைஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி மிக்சியில் அரைச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா புளி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த புளியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு ரசம் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த புளியையும் கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே போட்டு எல்லாம் கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாளிக்கிற போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா புளி கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஒரு 1 hour முன்னாடியே ஊற வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அந்த திக்கான கன்சிஸ்டன்ட் புளி கிடைக்கும். நம்ம அது பிழியும் போது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த மூடி ஜாரில் இருக்கிற தக்காளி பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இந்த ஜீரகத்தூள் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி தழை மறந்துட்டேன் வாங்கிட்டு வரேன். ஸோ இப்போது நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையும் நீங்கள் அந்த நார்மலாக தாளிக்கிற முன்னாடியே கரைச்சிருக்கீங்களா அதிலே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் ஆச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் தண்ணி இருந்தது போல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாக பாத்திரம் ஒரு மாதிரி எண்ணெய் போட்டோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். தென் கருவேப்பிலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க, எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் கிள்ளி தான் போடணும், வர மிளகாய். நீங்கள் போட்டு மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப காரமாக ஆயிடும் ரசம் மாதிரி இருக்காது. அப்புறமேட்டு காரக்குழம்பு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ தென் மிளகாய் கிள்ளி போட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா பருப்பு போடுறதுனால பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் செரிமானத்துக்கு தான் ரசம் சாப்பிட்றோம். ஸோ அது பருப்பு ரசம் நம்ம வைக்கிறதுனால ஸோ பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம்.
அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஃபுல் பியூரியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான இன்னும் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்து தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து கொத்தமல்லி மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரசம் வந்து நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி நொர தள்ளி வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரசம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.